வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தின் நலனுக்கானது என்று திமுக கூறியுள்ளது. திமுக அரசின் தவறான நிர்வாகம் காரணமாக விவசாயிகளும் நெசவாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் ஆதரவு தங்களுக்கு அதிகரித்து வருவதாக நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாலை பணிகளை திமுக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று தவேக குறை கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முதல்கட்ட ஆய்வுப் பணிகளும் வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்த ஆய்வுப் பணிகளும் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நேர்மையாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் இப்பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் திருப்பி வழங்கப்படுவதாகவும் கூறியுள்ளது. இது தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக மாவட்ட அளவில் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் குறித்த புகார்களை அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் இசிஐ நெட் செயலியில் தெரிவிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இசிஐ நெட் சிறப்பம்சங்கள் குறித்த காணொலியையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. நிர்மலா, இப்பெல்லாம் தேர்தல் தொடர்பான எல்லா விவரங்களையும் உதவிகளையும் மொபைல்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா மாமா, இதுதான் இசிஐ நெட் அப்ளிகேஷன். இதன் மூலமாக தேர்தல் தொடர்பான எல்லா விவரங்களையும் மொபைல்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல என்னென்ன இருக்கு? பல வசதிகள் இருக்கு மாமா. விஜில் மூலம் தேர்தல் விதிமீறல்கள் ஏதாவது நடந்தால் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து புகார் செய்யலாம். சக்ஷம் ஆப் மூலம் பிஎல்ஓவை தொடர்பு கொண்டு மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தேவையான தேர்தல் உதவிகளை பெறலாம். மற்றும் இஎபிக் வசதி மூலம் உங்கள் வாக்காளர் அட்டைய டிஜிட்டல் வடிவில் மொபைல்ல வச்சுக்கலாம். அப்படின்னா அனைத்தும் மொபைல்லயே கிடைக்குமா? ஆமா மாமா, இது எல்லாம் மக்கள் வசதிக்கான எளிய தேர்தல் சேவை. சரியாக சொன்னீங்க. இசிஐ நெட் மூலம் மக்கள் தேர்தல் சேவைகளை எளிதாக பயன்படுத்தலாம். இப்போ தெளிவா புரிஞ்சுது. இந்த தேர்தலுக்கு நானும் இதை பயன்படுத்தி எளிமையா வாக்களிக்க போறேன். இதேபோல் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரபல பாரா பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் துளசிமதி முருகேசன் பேசிய காணொலியையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. நான் துளசிமதி முருகேசன். நம்ம நாட்டோட எதிர்காலத்துக்கு உங்க ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஒவ்வொருத்தரோட ஓட்டு தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்க போகுது. மாற்றுத்திறனாளிகள் ஈஸியா ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக நம்ம எலெக்ஷன் கமிஷன் நிறைய வசதிகளை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வீல் சேர் வசதி, அப்புறம் ரேம்ப், அதாவது சாய்தள வசதி. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும்னு தன்னார்வலர்கள் வாக்குச்சாவடியில இருக்காங்க. இதனால மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடியில போய் ஈஸியா வாக்களிக்க முடியும். பார்வை திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இவிஎம்ல பிரெய்லி வசதியும் இருக்கு. இந்த இவிஎம் பட்டன் பக்கத்திலேயே பிரெய்லி குறியீடு இருக்கிறதுனால வேட்பாளரை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சு சுயமாவும் ரகசியமாவும் வாக்களிக்க முடியும். தேவைப்பட்டா உங்களோட ஒருத்தரை கூட்டிட்டு வந்து உதவி பெறலாம். இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அக்சஸ் பண்றதுக்கு ஈஸி நெட்ல இருக்கிற சாக்ஷம் ஆப் மூலமா தேவையான உதவிகளை பெற முன்னாடியே பதிவு செஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் நம்ம உரிமையையும் நம்ம பொறுப்பையும் நினைச்சு தவறாம தேர்தல் நாள் அன்னைக்கு வாக்களிப்போம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தின் நலனுக்கானது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று ஆண்டிப்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த தேனி மாவட்டத்துக்கு பாளையம் பரவு கால்வாய் திட்டம், 18ஆம் கால்வாய் திட்டம், சுருளியாறு மின் நிலையம், மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சியில பாதாள சாக்கடை திட்டம், 1000 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதி தரும் பிடிராஜன் கால்வாய் திட்டம், வைகை கால்வாய் சீரமைப்பு, இவற்றோட தொடர்ச்சியா வீரபாண்டி அருகே கால்நடை மருத்துவமனை,
கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தப்புகுண்டு சாலையில அரசு சட்டக்கல்லூரி, கம்பம் தொகுதியில கோப்பை, பண்ணைபுரம், தேவாரம் பேரூராட்சி பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டம், 18ஆம் கால்வாய் தூர்வாரும் பணிகள், தேக்கம்பட்டியில முருங்கை ஆராய்ச்சி மையம், குமளியில நவீன பேருந்து நிலையம், 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தார் சாலை வசதி, கூட்டு குடிநீர் திட்டம்னு ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இப்படி நம்ம சாதனை சரித்திரத்தை தொடர்ந்து செய்து உங்களுடைய ஆதரவை கேட்க வந்திருக்கிறோம். தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று வீரபாண்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திரு ஸ்டாலின் அவர்களே, நேற்றைய தினம் பாரத பிரதமர் நாடாளுமன்றத்திலே தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த மாநிலம் பாதிக்காது, அந்த பாதிப்பு அடையாத அளவிற்கு தொகுதி வரவரை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டு 6 மணிக்கு நேற்று 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டாரு. தமிழகத்தில் இப்பொழுது இருக்கின்ற 39 நாடாளுமன்றத்தை 59 நாடாளுமன்றமாக எத்தனை 59. இப்ப இருக்கிற சதவீதம் 7.18. இப்ப நம்முடைய சதவீதம் 7.18. நம்முடைய மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது 7.23. 7. அப்ப அதிகமா வந்துடுதுல்ல. இவருக்கு என்ன 6 மணிக்கே சொல்லியாச்சு. இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் பாருங்க. நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியாச்சு. அப்ப கருப்பு சட்டை கழட்டிருக்க வேண்டியதான. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை. திமுக அரசின் தவறான நிர்வாகம் காரணமாக விவசாயிகளும் நெசவாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள கேவி குப்பம் சட்டப்பேரவை தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் 5 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்காமல் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்று கூறி வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். திருப்போரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். அவர்கள் எல்லோரும் இலவசத்தின் பக்கம். நாங்கள் இலவசம் தரமாட்டோம். இலவசம் தர வேண்டிய பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்கிறோம். நாங்கள் கட்டணம் இல்லாமல் 3ஐத்தான் தருவோம். 1 சிறந்த கல்வியை, சிறந்த மருத்துவத்தை, தூய குடிநீரை. மற்ற எல்லாம் கட்டணத்தில் தருவோம், தடையின்றி தருவோம், தரமாக தருவோம். ஓசி பஸ் அல்ல, ஏசி பஸ். உரிய காசை கொடுத்து பயணியுங்கள். தடையற்ற மின்சாரம் தருவேன். இலவச மின்சாரம் தரமாட்டேன். இலவச மின்சாரம் உங்களுக்கு தருகிறேன். என் அன்பு உடன் பிறந்தார்களே, என்னை பெற்றவர்களே, இலவச மின்சாரம் தருகிறேன். வீட்டை விட்டு செல்லும் போது விளக்கை அணைத்து விட்டு செல்வீர்களா? அப்படியே எரியட்டு வந்து போவீர்கள். தொலைக்காட்சி அணைக்க மாட்டீர்கள், குளிரூட்டி அணைக்க மாட்டீர்கள், மின் விளக்கு அணைக்க மாட்டீர்கள், மின் விசிறி அணைக்க மாட்டீர்கள். ஏன்? உழைக்காமல் போராடாமல் பெறுகிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது, மதிப்பு இருக்காது. கட்டணம் இல்லாமல் ஒரு அரசு தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டியது 3. 1 கல்வி, 1 மருத்துவம், இன்னொன்று குடிநீர். அது 3ஐயும் உங்கள் அரசு, தமிழ் தேச அரசு உங்களுக்கு தரும்.
தொகுதி மறுவரையறை காரணமாக தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 59ஆக உயரும் என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சரத்குமார் கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 39 தொகுதியில் 59ஆக மாற்றப்படும் என்று சொல்கிறார். விகிதாச்சார அடிப்படையிலே குறைந்துவிடும் சொன்னார். 7.13 நினைக்கிறேன். இப்ப தற்போது 39 தொகுதிகளுக்கு 7.13 சதவீதம். இது 59ஆக மாறும்போது 7.23 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, குறையில. சதர்ன் ஸ்டேட்டுக்கு பாதிப்பு வரும்ன்றாங்க. சதர்ன் ஸ்டேட்டுக்கு வந்து 23 பாயிண்ட் சம்திங் வந்து அது 23.87 ஏதோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எந்த விதத்துல பாதிப்பு வரும் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப இன்னொரு அனுகூலம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவே இல்லை. இப்ப நான் உதாரணத்துக்கு பிரச்சாரத்தில் பேசினேன். ஒரு மாவட்டம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் சொல்றாங்க. அந்த 10 லட்சத்துக்கு மேல 20 லட்சம் மக்கள் வந்துட்டாங்கன்னா வாட் இஸ் ராங் இன் டிவைடிங் இட் பை 2 MPs? 1-2 சிறப்பாக பார்ப்பதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தால் கூட ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் ஒவ்வொரு தெருமுனைக்கும் சென்று விட முடியுமான்றது ஐயம் தான். அவ்வளவு உழைக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பளுவை சுமந்து கொண்டு இருவர் சேர்ந்து செய்தால் என்னன்னு நினைக்கிறதா இந்த மறுவரை நினைக்கிறேன். தமிழகத்தின் உரிமைக்காக போராடும் கூட்டணியாக திமுக தலைமையிலான கூட்டணி திகழ்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தங்கள் கூட்டணி கொள்கை அடிப்படையிலானது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு பாலகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவதை வாக்காளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் கூறியுள்ளார். சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். 23 இந்த மாசம் ரொம்ப நாள் இல்ல. இந்த துறைமுகத்திலிருந்து பல ஏற்றுமதி செய்திருக்கிறீர்கள். தேசம் என்றால் என்ன, தேச ஒருமைப்பாடு என்றால் என்ன எனும் அந்த அரிய குணத்தையும் நீங்கள் வடநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அது இந்த துறைமுகத்திலிருந்து செய்தியாக செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். செய்வீர்களா அப்படின்லாம் கேட்க மாட்டேன். செய்வீர்கள் என்று சொல்லுகிறேன். ஆம் என்று சொன்னால் போதுமானது. செய்வீர்கள், செய்வீர்கள், அவ்வளவுதான். எதையுமே வித்தியாசமாக செய்பவன் நான். இதுவும் அவ்வாறாகவே இருக்கட்டும். நீங்களும் அங்க எங்க சொல்றதை கேட்டுட்டு சரியான சின்னத்தில் கொடுக்க வேண்டிய முத்திரையை வேற எங்கேயும் தவறி கூட குத்திராதீங்க. மெஷின்ல விழுந்ததான ஒத்து கவனிங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். தமிழகத்தில் சாலை பணிகளை திமுக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று தவிகவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் எப்ப பேசினாலும் நான் 2000 கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்துட்டேன், மக்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல முக்கியமா இருக்குது ரிங் ரோடு. அது வந்து போன ஆட்சி காலத்திலேயே அதை அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். சிக்கநாயக்கம்பாளையம் ஊராட்சியில பாலாஜி நகர்ல இருக்கிற ரோடு அங்க போய் நீங்க பாருங்க, எந்த தரத்துல இருக்குன்னு போய் பாருங்க. சும்மா ரோடு போட்டுன்னு கணக்கு மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அதுல இருந்தே தெரியும், நம்ம தலைவர் சொன்ன மாதிரி 30 to 40% கமிஷன் எடுத்துட்டு தான் ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த 2000 கோடியில கிட்டத்தட்ட 700 கோடி கமிஷனுக்கே போயிருச்சு, லஞ்சமாவே போயிருச்சு. இது ஏன் அது காரணம்னா, கொங்கு மக்கள் தேசிய கட்சியோட எம்எல்ஏவா இருந்தாலும் அவர் முழுக்க முழுக்க இங்க திமுகவோட மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் நம்பிதான் இருக்காரு. அவர்களை மீறி நம்ம அண்ணன் ஈஸ்வரன் அவர்களால ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. இதுக்கு சிறந்த உதாரணம் அதுதான். இப்ப நகராட்சியில ஒரு வீடு கட்டுறதுக்கு அனுமதி பெறணும்னா எவ்வளவு லஞ்சம் கேட்கறாங்கன்னு மக்களை போய் கேளுங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தின் நலனுக்கானது என்று திமுக கூறியுள்ளது. திமுக அரசின் தவறான நிர்வாகம் காரணமாக விவசாயிகளும் நெசவாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் ஆதரவு தங்களுக்கு அதிகரித்து வருவதாக நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாலை பணிகளை திமுக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று தவேக குறை கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.